விசித்ரா. சார் இந்த மகாவதார் நரசிம்மா படம் இருக்குல்ல, அது எப்படி வந்துச்சு தெரியுமா எனக்கு? அவருக்கு என்ன யாருன்னே தெரியாது சார். அவர் பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போகணும்னு அவர் இந்தியா லெவலில் இல்லைனா ஃபாரின்ல யாராச்சும் பிடிக்கலாமா? அப்படி பெரிய பட்ஜெட்டில் பண்ணலாமான்னு இருக்காங்க. அவர் சும்மா ஏதோ நெட்டில் ஓடிட்டு இருக்கும்போது ஜடான்னு ஒரு படம் பண்ணேன் சார் தமிழில். அதோட ஓஎஸ்டி பார்க்குறாரு. யார் இவர்? சார் சிஎஸ் கூப்பிடுங்க, அவர் வேற என்ன படம் பண்ணிருக்காரு? நான் அதுக்கு முன்னால் ஹிட் படம்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இல்லை. ஜடான்னு ஒரு படத்தோட ஓஎஸ்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு படம் வருது. கும்பாலயா ஃபிலிம்ஸோட படம். அடுத்து 9 படம் பண்ணுறேன் சார் அவங்க கூட. 10 அவதாரம். அதான் 10 அவதாரம் இருக்கு இல்லையா? அதில் இப்போ வந்து நரசிம்ம அவதாரம். இதே மாதிரி இன்னும் அடுத்து 9மே இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஜடான ஒரு படம் என்ன சின்ன படம் தானேங்க, நல்லாவும் இல்லை படம் அப்படின்னு நம்ம அடிச்சு விட்டுருந்தோம்னா எனக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. உண்மையான உழைப்புக்கு எப்போ 100%. ஸோ இப்படி எங்கேயும் ஒரு இடத்துல கேட்டுறாங்க சார். இப்போ நம்மளுடைய ப்ளஸ் என்னன்னா சார், நிறைய ஓஎஸ்டிஸ் ரிலீஸ் பண்ணுவோம் எல்லா படத்துக்குமே. ஸோ அதை கேட்குறாங்க. அதை இப்போ பாட்டு ரிலீஸ் பண்ணாமல் இப்போ பாட்டே இல்லாத படத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஓஎஸ்டிஸ் ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கு உயிரை கொடுத்து பண்ணுவோம். ஸோ அதனால என்னன்னா அதை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போய் அந்த மாதிரி வராங்க. இசைத்துறையில் மிகப்பெரிய புலமையோடு இசையமைப்பாளர் ஆளை நீங்கள் அதுக்கப்புறம் இசையை கற்றுக்க ஆரம்பிச்சிங்களா? 100% சார். சார் கற்றுக்கிறோம், நீங்கள் இவ்வளோ பண்ண முடியாது சார். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒரு தாய் தாளாட்டுறாங்க, அவங்க மிகப்பெரிய கம்போசர்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்களால ஏன் படத்தில் வந்து போட முடியாது? அது செப்பரேட் நாலேஜ். அந்த கம்போசிங் நாலேஜை தான் நான் அப்படி சொல்கிறேன். அந்த கம்போசிங் நாலேஜ் எனக்கு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது நான் குருட்டு போக்கல் நம்பினது வந்து நான் உங்ககிட்ட சொன்ன ஆர்கஸ்ட்ரேஷன். அப்படின்னா அப்படி வாசிக்கணும்னா அதுக்கு என்ன வேணுங்கிறது கிராமர் சார். நீங்கள் சும்மா உட்காந்து ஃபர்ஸ்ட் வயலுக்கு ஒரு செகண்ட் வயலுக்கு இது செல்லோவுக்கு என்ன, டபுள் பேஸுக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் பிரித்து கொடுக்கணும்னா அதுக்கான முதல் அந்த சவுண்ட் என்ன, அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, அது எப்படி ப்ளே பண்ணணும், அது கிராமர் தெரியாமல் பண்ண முடியாது சார். ஆனால் என்னென்னா நம்ம கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறமா. ஆனால் நான் ஒரு வாத்தியார் இவர் தான் அப்படின்னு சொல்லி போய் உட்காரல சார். நான் இன்னொரு விஷயம் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், தப்பாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு பெருசாகும்னு தெரியல சார். சில கிராமரில் மாட்டிக்கிறீங்க. ஆனால் அனுபவத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டே கற்றுக்கிட்டே இருக்கீங்கன்னா பெரிய ஆளாயிருங்க சார். உங்களுக்கு இரும்பு அடிக்க தெரியாது, போய் முதல்ல அங்கே நிற்போம், இரும்பை பார்ப்போம், அவங்க அடிப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளும் எடுத்து ட்ரை பண்ணுவோம், தப்பாக தான் ஆகும், அடுத்த தடவை அடிச்சிடலாம், நம்ம அடுத்து எக்ஸ்பெக்ட் ஆயிடுவோம். அதில் கற்றுக்கிற அப்படி கற்றுக்கிறது இல்லை சார். நேரடியாக போய் அடிச்சுட்டு இப்போ இரும்பை கையில் முதலில் எடுக்க வேண்டும் இப்படி நான் படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இரும்பு எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. அப்படி நாலேஜில் படித்து போய் நீங்கள் வர்றதுங்கிறது எந்த அளவு, ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதுவும் ரொம்ப முக்கியம். அதுவும் இதுவும் இருந்தால் அவன் வேற லெவலு. படிக்கவும் தியரிக்கலாகவும் பயங்கரமாக படிச்சிருக்கோம், சூப்பர். நாலேஜ் இந்த சைடு இப்படி இருக்கு, அடிக்க தெரிஞ்சா வேற லெவல் சார். இப்போ என்ன ஆயிருதுன்னா, இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு எடுத்த உடனே ஒரு பெரிய படத்தை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அனுபவமே இருக்காது. மியூசிக்ங்கிறது அனுபவம் தானே சார். இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர், அந்த ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல மியூசிக் அப்படின்னா நீங்கள் ஒரு அப்பாவாக ஃபீல் பண்ணுவேன் முதல்ல. நீங்கள் இன்னும் அந்த பையனை விட சின்ன பையனான வயசுலையோ இல்லை அப்படி இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது அனுபவத்தில் சார், அனுபவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி உங்களால் அதுக்கு மியூசிக் பண்ண முடியும் சார்? மியூசிக்ங்கிறது மிகப்பெரிய அனுபவம் சார். அனுபவம் ஏமாத்தம். நீங்கள் ஏமாந்துருக்கணும் சார், ஒருத்தன் அவமானப்பட்டிருக்கணும், சந்தோஷப்பட்டிருக்கணும், ஒருத்தங்களால் காதலிக்கப்பட்டிருக்கணும் சார். இதெல்லாமே அனுபவம் மட்டும்தான் சார் மியூசிக்காக உங்களுக்கு வெளியே வரும். இல்லைனா நீங்கள் வரவே வராது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்படி வரலைன்னா அது மியூசிக்கே கிடையாது, சவுண்டு. அந்த சவுண்டு ஒருத்தங்களை திருப்திப்படுத்திடலாம், பல பேரை திருப்திப்படுத்தாது. சவுண்டு எப்போ மியூசிக் ஆகுதுன்னா அவன் அதை ஃபீல் பண்ணதை நீங்கள் ஃபீல் பண்ணுற சார். நான் இப்போ சொல்கிறேன் சார், எனக்கு இளையராஜா சாரை பற்றி காதல் கதையெல்லாம் தெரியாது, அவரெல்லாம் மிகப்பெரிய காதல் வயப்பட்டிருக்கணும் சார். இல்லைனா இவ்வளோ பாட்டெலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு உணர்வு இருக்குல்ல சார், அந்த உணர்வு நீங்கள் கடத்துறதுனா முதல்ல அந்த உணர்வு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே சார் நீங்கள் கடத்த முடியும். சும்மா வெறுமனே எப்படி சார் பண்ணுவீங்க? பாட்டு போட்டுடலாம் சார். ஆக உலகின் மிகப்பெரிய காதலன் இளையராஜான்றீங்க. 100% சார். சார் தவிப்பாக இருந்திருக்கலாம், சண்டையில் இருந்திருக்கலாம், ஒரு அம்மாவோட பாசமாக இருந்திருக்கலாம். நீங்கள் அம்மா பாசத்தில் நீங்கள் சரி அம்மா பாட்டு அப்படின்னு உடனே உங்களுக்கு மைண்டில் என்னென்ன பாட்டு வரும்னு பாருங்கள். கண்ண முடியும் இளையராஜா சார் பாட்டு தான். ஆமாம். ஏன்னா அது ஃபீலு சார், அது எமோஷன், அது பாட்டு கிடையாது சார், அது ஒரு ஃபீலு சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பாட்டு ரேடியோவில் டக்குன்னு தெரியாமல் கேட்டேன். நந்தாவில் அந்த எங்கெங்கோ அந்த பாட்டு கேட்டேன் சார். சார் மூடே மாறி போச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லாமே வாழ்க்கையே என்னடா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோமோங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். ஏதோ டிப்ரெஷனுக்குள்ளே போகுது ஒரு மாதிரி. ஏன்னா அந்த பாட்டோட மூடு அதானே. கரெக்ட். ஒரு பாட்டு உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரத்தை மாற்றி விடுதுன்னா அதுதான் இசை. வேற லெவலு சார். அதனால என்னன்னா அவர் பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது சார். கேட்டால் நீங்கள் அதுக்குள்ளே போயிருவீங்க, அதான் பிரச்சனை. உங்களுக்கு எப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த நாம பரவாயில்ல நல்ல மியூசிக் டைரக்டராக இருக்கோம் அப்படின்ட்டு? அது ஏறிக்கிட்டே இருக்கு சார், அந்த கான்ஃபிடென்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர், நீங்கள் சினிமாவில் பலதை பார்த்துருக்கீங்க, என்னையை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் சார். ஏன்னா இது ஏதோ யாருமே கிடைக்காம நீங்கள் என்னெல்லாம் கூப்பிட்ருக்கல. சரி ஓகே, இவன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், ஓகே. இதே இன்டர்வியூவில் நானும் பார்த்துருக்கேன் சார். என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு நீங்கள் பேசினதை நானும் பார்த்துருக்கேன். நீங்கள் இன்றைக்கி தான் என்னை பார்க்குறீங்க நேரில், நம்ம 2 பேரும் இன்றைக்கி தான் பார்க்கலாம். ஆமாம். ஸோ
அப்போ என்னுடைய இசை பேசுது. அப்போ ஒருத்தங்க என்னை பற்றி பேசுகிறாங்கங்கும்போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். தப்பு பண்ணுறோங்கிறத கூட ஓகே சார், நம்ம ஏதோ பண்ணுறோம். ஸோ நம்மளை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம என்னன்னா, ஒன்று இதை தக்க வைக்கிறதுக்கான ஒரு போராட்டம், இன்னும் நல்லா ஆகணுங்கிறது மிகப்பெரிய வந்து சார். அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கு சார். அப்புறம் என்றைக்குமே நம்ம வந்து ஜென்யூனாக ஏதோ மேடைக்காகவோ இல்லை வந்து ஃபேக்காக இருக்கணும்னு அவசியமே கிடையாது சார். நம்ம வந்து முதல்ல நல்ல மனுஷனாக இருக்கணும்னு நினைப்போம் சார். எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அது என்ன ரீசன்னா சார், இப்போ ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தேன் சார், மிரண்டுட்டேன். ஒரு மனிதனால் இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்றது சார். ஆக்சுவலி ஒரு ஆக்டரை விட சார் அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதன் சார். அந்த மாதிரி சார் நம்ம என்னன்னா நல்ல மனிதராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, ஒருத்தங்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். நம்ம கான்ஃபிடென்ட் இருக்குல்ல சார், அவர் எங்கேருந்து வந்தாருன்னு நமக்கு தெரியும், இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்காருன்னு தெரியும். ஸோ திறமையுமே அவர் என்ன சார் வந்து வளர்த்துக்கிட்டவர் தானே. நான் எப்பயுமே சார் ஒரு வருஷத்துக்கு பின்னால் பார்ப்பேன், அந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும், அப்போ இன்னும் நல்லா இருக்கும் அடுத்த வருஷம். போட்டி அதிகம் சார், பயங்கரமாக. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை சார். முதல்ல இந்த போட்டியில் இப்போ எடுத்துக்கிட்ட அந்த பேர் இருக்குல்ல சார், இவர் நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுவாருன்னு கூட வச்சுக்கிறோமே, அதை வந்து தக்க வைக்கிறது இருக்குல்ல சார், அது மிகப்பெரிய போராட்டம். நம்மளோட படைப்பு சில பாட்டு கேவலமாக இருக்கலாம், காரி துப்பலாம் யாராவது, பிரச்சனை இல்லை, அடுத்த பாட்டு நல்லா பண்ணுவோங்கிற அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் நம்மளால் அதுதான் அந்த அந்த அவங்க காரி துப்பின பாட்டு தான் நம்மளோட எண்டு, அதுதான் நம்மளோட பெஸ்ட்டு, அப்படிலாம் கிடையாது. பல இசையமைப்பாளர்கள் இசையமைத்த படங்களுக்கு நீங்கள் பின்னணி இசையமைச்சிருக்கீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அந்த இசையமைப்பாளர்கள் உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்களா, இல்லை இயக்குநர்கள் பேசி அதுக்கப்புறம் அந்த இசையமைப்பாளர்கிட்ட நீங்கள் பேசுவீங்களா? நான் பண்ண எந்த மியூசிக் டைரக்டர் வேணாலும் கேளுங்க, இன்னைக்கு வரைக்கும். புஷ்பா கூட நான் இவருக்கு கால் பண்ணேன், ஆனால் அவர் அந்த டைமில் எடுக்க முடியாமல் இருந்திருந்தார், டிஎஸ்பி. இது வரைக்கும் எனக்கு வந்த படங்கள் சார், நிறைய படங்கள், தமன்னோட இதாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் அவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த படம், அது நமக்கு வரும். முதல் கால் நான் அவங்களுக்கு அடிப்பேன், பிரதர் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, நீங்கள் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாம் ஓகேவா, நான் பண்ணலாமா இப்படின்னு கேட்காம நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது சார். புஷ்பாவுக்குமே நான் அவருக்கு அடித்தேன். அந்த டைமில் அவர் ஏதோ டூரில் ஏதோ இருந்திருந்தாரு, எடுக்க முடியும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா சார் இங்கே ஒரு படம்ங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து போகக்கூடிய ஒரு திரையில் வரக்கூடிய ஒரு திரைப்படம், அவ்வளோதான். அது நல்ல படைப்பாக இருக்கணும், நல்லா தான் இருக்கணும். அதை தாண்டி அடுத்த ஒரு படம் வரும், அதுலேயும் ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணுவார், அதே மியூசிக் டைரக்டர் நம்ம நாளைக்கு பார்ப்போம், எல்லாமே இருக்குது. ஸோ என்னென்னா சார், எனக்கு வந்து எப்பயுமே நெகட்டிவிட்டியாக ஒன்று வந்துடக்கூடாதுன்னு தோணும் சார். நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் நிறைய படங்கள் போயிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிவியோட நிறைய படங்கள் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜிவி எல்லா படத்துக்கும் அடிப்பார். அடிச்சு சாமி இந்த படம் எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்காங்க, இப்படி பண்ணிடுங்கண்ணே, இப்படி ஒன்று பண்ணலாம். சத்தியமாக சார் டிஸ்கஷன் சூப்பராக இருக்கும். அந்த படங்களுடைய பின்னணி இசை சேர்க்கும்போது அவங்களுடைய இன்புட் ஏதாவது இருக்குமா அதில்? இல்லை, மேக்ஸிமம் அப்படி இல்லை, இருக்காது. ஏன்னா சார் அதான் சொல்கிறேன்ல, அவங்க நம்மளை நம்பி கொடுத்துருவாங்க. அது ஒன்று. ஆனால் என்னன்னா அந்த அக்கறை இருக்கும், இப்போ அவங்களுக்கு அந்த படத்தில் இருக்கிற அக்கறை இருக்கும் சார். அப்புறம் நான் இன்னொன்று பெருசாக யோசிப்பேன் சார், ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு வெறும் கதை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அந்த படத்தில் இருக்க எல்லாரும் அந்த படம் ஜெயிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த படம் ஹிட் ஆகுது சார். உண்மை சார். அருமை. இப்போ நீங்கள் ஒரு படம் பயங்கரமான படம் எடுத்துட்டீங்க, இந்த படம் எப்படியாச்சும் நாசமாக போகணும் இந்த இப்படின்னு ஒருத்தர் நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த படம் எவ்வளோ பெரிய நல்ல படம்னாலும் ஓடாது. அதே நேரத்துக்கு ஒரு படம் சுமாரான படம் எல்லாரும் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு நினைக்கணும் சார். என்னை நம்புங்க, சூப்பர். நான் இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, இந்த பாசிட்டிவ் தாட்டில் நம்பிக்கை இருக்குது. இது வந்து மிகப்பெரிய. ஸோ என்னன்னா, இப்போ நம்ம இன்னொரு மியூசிக் டைரக்டர் மாறிட்டாரு, அவர் வந்து என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா இந்த படம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவர் கால் பண்ணி நீங்கள் எதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள் பிரதர் இப்படிலாம் சொல்லும்போது அவங்க சார் நீங்கள் ஒருத்தன் அடிக்க போகிறான் பார்த்து மெதுவாக அடிங்கன்னு இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவன் அடிக்க மாட்டான் சார். பாவண்டான்னு விட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தான் சார் வாழ்க்கை. இதில் என்ன தெரியுது? ஸோ என்ன எல்லாருக்கும் கால் பண்ணி பேசிடுறது, ஒரு நெகட்டிவிட்டியே வேணாம், பேசிட்டு பண்ணுறது. அப்போ அவங்ககிட்டயுமே கடைசியில் ஏதாவது சஜஷனாக சொல்லிக்கிறது. பாலா சார் படம்லாம் அப்படி தான் சார். எனக்கு நீங்கள் அவர்கிட்ட நான் கேட்டே தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் நிறைய படங்கள் அவரே எனக்கு கால் பண்ணுவார், டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் இல்லை. இப்போ அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது மாதிரி வந்திருக்கும், ஆனால் அவருக்கு அதே டைமில் ஒரு 2 படம் வந்திருக்கும், இவங்க கொஞ்சம் ஏர்லியாக வந்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல எனக்கு அடிப்பார், அடித்து ஜிவி கேட்பாப்புல, சாமி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் பண்ணி தரீங்களா, ஏன்னா கொஞ்சம் வேறு ஒரு இந்த இதில் பிஸியாக இருக்கிறேன், அவங்களுக்கு இப்போ உடனே ரிலீஸ் இருக்கான், நீங்கள் ஓகேனா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக பேசின ஆட்கள் அவங்கெல்லாம் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கம் சார். அவங்க பண்ண வேண்டிய படம் நான் பண்ணியிருப்பேன், ஆனால் அவங்களுக்கு அடுத்த செகண்ட் ஏன் பண்ணுறேன்னா, இப்போ வாழ்க்கையில் அந்த படத்தை விட்டா ஜிவிக்கு வேறு படம் கிடைக்காதா என்ன? அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே கிடைக்கும் சார். ஆனால் நம்ம அதில் பண்ணும்போது நீங்கள் கொடுங்க நம்ம பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோங்கிறது இல்லை சார். அதில் ஒரு நட்பு வரும். பிளாக்மெயில்னு ஒரு படம் பண்ணேன், ஜிவி தான் ஹீரோவாக பண்ணியிருந்தார். அதில் வந்து இமான் சார் பண்ணியிருந்த படம் தான், சில காரணங்களால் அவர் பண்ண முடியல. ஸோ என்னென்னா அவர் ஒரு 2 பாட்டு போடுவார். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், நான் டைரக்டர் சொல்லுவேன் இந்த பாட்டோட இதை வச்சு பண்ணிக்கலாம் இங்கே, ஏன்னா அந்த பாட்டு வந்து அங்கே வரப்போகுதுன்னா அந்த பாட்டு தனியாக தெரியக்கூடாதுன்னா அந்த பாட்டோட டியூனை வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலேருந்து நம்ம அதை வந்து ஆடியன்ஸ் மைண்டில் லைட்டாக போட்டு வரும், அப்போ தான் அந்த பாட்டும் அந்த இப்போ நான் ஈகோ எடுத்துக்கிட்டு அந்த மியூசிக் டைரக்டர் பாட்டை இப்படிலாம் பண்ணீங்கன்னா படம் சார் என்னது படம் செய்யுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? படம் செய்யாம நான் மட்டும் தனியாக வாசிச்சுட்டு இருந்தா அதெல்லாம் பண்ணிக்கிறோம் சார். பாட்டு நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். பட் அதில் என்ன சிக்கல் வருதுன்னா சார், ஆக்சுவலி திட்டு வந்தாலும் அந்த மியூசிக் டைரக்டர் தான் போகுது, பாராட்டு வந்தாலும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த படத்துக்கு பாட்டு வேறு ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா
எண்டாவதுலே சில டைரக்டர்ஸ் வரும்போது, இந்த மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தார்ல, அந்த பேக்ரவுண்ட் மாரி நம்ம ஒண்ணு பண்ண முடியுமான்னு, அது நான் தாங்க பண்ணேன். அப்படின்னு அடுத்து தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படி போயிரும். கரெக்ட். இப்போ வேற ஒருத்தர் மியூசிக் பண்ண படத்துல நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளும் அதுல 2 பாட்டும் போட்டிருப்போம். ஆனாலும் அது அவங்களோட படமா மாறிடுது. அந்த ஒரு சிக்கல் இருக்குது. ஆனாலும் நான் இதுல என்னென்ன சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டரோட கான்டாக்ட், ஒரு டைரக்டரோட ஒரு ஒரு ஐடியாலஜி நமக்கு கிடைக்குது. அடுத்த படம் அவங்க என் கூட வரணும்னு கூட இல்ல. ஆனா ஒரு ஐடியாலஜி கிடைக்கல சார். ஒரு டைரக்டரோட ஐடியா நமக்கு என்ன, ஓ இவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அவ்வளவுதான் சார். அது ஒரு பரந்த அனுபவம் தானே. சார் நான் எப்படி யோசிப்பேன்னா சார், ஒரு படத்துல உங்களுக்கு அனுபவம் வரணும். இல்லைனா வந்து பணம் வரணும் சார். உண்மை சார். நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாவே பேசுவோமே. இது 2 வரணும். இது 2ல என்னோட மியூசிக் நல்லா போய் அதில் ஃபிட் ஆகணும். இவ்வளவுதான் நான் யோசிப்பேன் சார் ஒரு படத்துக்கு. எதுவுமே இல்லாம படம் பண்ண முடியாதுல்ல சார். எப்படி இருந்தது பாலாவோட பணியாற்றிய அனுபவம் காணல சார்? நீங்க நம்ப மாட்டீங்க. பயங்கர இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்படிதான் இருந்தது. என்ன பாலா சார்னா இப்படி இதா இருக்குமே, பயங்கர இதா இருக்குமே. ராஜா சார்கிட்டே அவர் வந்து சண்டை போடுவாரு, கேள்விப்பட்டிருக்கேன். வெளில அப்படி சொல்லுவாங்க. அப்படியா, சரி ஓகே. ஆனால் நீ எப்படி விக்ரமாதித்யா அன்னைக்கு நினைச்சனோ அதே மாதிரி தான். ஏங்க ஒரு மிகப்பெரிய படைப்பாளி பாலான்னு ஒருத்தர். அவரோட படத்துல நான் ஒர்க் பண்றேங்கிறதே எனக்கு மிகப்பெரிய பேர் சார். ஆனா அவர்லாம் நீங்க நினைச்ச மாதிரி வந்து சிந்து வச்செல்லாம் விளையாட முடியாது. மாடர்ன் சவுண்டு அதெல்லாம் இல்லை. என்ன சவுண்டு முக்கியம் இல்லை. ஆனால் உணர்வு கடத்துகிற படங்கள் சார். அவரோடதெல்லாம் உணர்வுகளை கடத்துகிற படம். ஸோ நான் என்ன பார்த்தேன்னா, சரி ஓகே, ஒரு பாலு மகேந்திரா சார் ஒரு எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக வந்து நம்மகிட்ட மியூசிக் கேட்குறாங்கன்னா இப்படி இருக்கும். உண்மை தானே சார்? அருமை. அவர் இல்லை, அது கரெக்ட். அவரோட இவங்கெல்லாம் அவங்க கூட இருந்தவங்க. சூப்பர். அவங்க வந்து கேட்டால் எப்படி இருக்கும்? இப்படி தான் சார் முதல் தாட்டு. அப்புறம் பாலா சாருக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்குது, எல்லாரும் பண்ணியிருக்காங்க, ராஜா சார் பண்ணியிருக்காரு, அதையே பண்ணணும். ஆனால் அதே மாதிரி சாங் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாதுங்கிறது ஒன்று பண்ணேன் சார். பண்ணிவிட்டு நம்ம ஸ்டுடியோவில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அவருக்கு நான் நாராயணத்தேவன்பட்டி, அதாவது என்னுடைய சொந்த ஊர் கம்பம் பக்கத்தில், அவரும் அதே ஊர் அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா எங்கே தெரிஞ்சால் ஒரு வேளை வேறு ஏதாவது உங்களை குறைந்து மதிப்பிடலாம், இல்லை மேலே மதிப்பிடலாம், தெரியாது. வந்து படம்லாம் பார்த்துட்டாரு. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு, நல்லா இருக்குடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது, எல்லாமே கரெக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே தான். கரெக்ஷன் இல்லையா? அது வரைக்கும் சொல்லலை, இல்லவே இல்லை. எல்லாம் முடிச்சு வெளில வந்து நிற்கும் போது ஸ்டுடியோ பார்த்தாரு, நல்லா இருக்குது, ஸ்டுடியோ பயங்கரமாக இருக்குது, இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணி. நானும் நாராயணத்தேவன்பட்டி தான். அப்போ தான் அவர்கிட்ட சொல்கிறேன், பாருடா நாராயணத்தேவன்பட்டியில் வந்து இங்கே வந்து இப்படி இருக்கியா? இது எல்லாமே இந்த உலகத்துக்காக நம்ம இருக்கிற இப்படி தான் ஓடியாகணும் சார். ஸோ என்னென்ன அவர்கிட்ட பயந்ததில்ல. நான் ஆடியோ லாங்குவேஜ் சொன்னேன், நோ கரெக்ஷன் அப்படிங்கிறாரு. செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு இடத்துல கரெக்ஷன். சார் கரெக்ஷனுங்கிறது என்னென்னா சார், இப்போ நான் அவரை புரிஞ்சிருக்கேன், நான் அவரை படிச்சிருக்கேன். கதையை 2வது தான் சார். முதல்ல அவரை படிக்கிறேன். அவர் யார், அவர் என்ன பண்ணுறாரு, என்னத்தை கடத்தணும்னு நினைக்கிறாரு, ஆடியன்ஸ் கிட்ட எதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிறேன். படம் பார்த்துட்டு வந்துட்டு மியூசிக் தொடங்குறதுனால அவர் கூட பேசுகிறோம். அவருக்கு ஒரு சமுதாய கோபம் இருக்குது சார். ஒரு கோபம் இருக்குது. ஒரு பெண்களை ஒருத்தங்க அணுகிற விதம் தப்பாக அணுகிறாங்கல்ல, அவனுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறாரு. சாம் இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணு தெரியாதவங்களை வந்து இப்படி ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அறிவில்லை அவனுங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறது கதை கிடையாது. அது வந்து ஒரிஜினலாக அவர்கிட்ட இருக்கிற ஒரு ரியல் கோவம். இதெல்லாம் நீங்கள் அவர் கூட பேசும்போது தானே சார் வரும். நீங்கள் சும்மா அவர் கூட இப்போ சும்மா நார்மலாக பேசுவோம், ஆனால் என்ன உலகம் எப்படி கெட்டு போய் இப்படின்னு பேசும்போது ஒன்று வருது பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுடைய நாலேஜ். அதை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த கோவம் என்ன, அந்த ஒரு இது. ஸோ அவருக்கு என்னதுன்னா, அவர் கூடயே ட்ராவல் பண்ணுறதுனால அவருக்கு என்ன தோணுதோ அதை நம்ம அதில் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் வந்து அந்த மியூசிக்கலாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு சார். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் நான் நினச்சது என்னென்னா, சரியில்லப்பா போப்பா இப்படின்ட்டு போயிடுவாரோ அப்படின்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குனாரு சார். அவரை மாதிரி ஆசைப்படுற நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க சார். இப்போ ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மணிரத்னம் சார் ஏன் நடக்காதுன்ற உலகத்தில் சார் அப்படி இல்லை சார். நான் அப்படி இல்லை சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல நான் ரசிகன் சார். இப்போ மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான்ங்கிறவங்களுக்கு நான் ரசிகன். நான் வந்து ரஹ்மான் இடத்துல போய் உட்காரன்னு நினைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா சார், அது செம காம்பினேஷன் சார். அதில் அவங்க போடுற பாட்டிலேருந்து நான் என்ன எடுத்து எனக்கு ஒரு பாட்டு பண்ணலான்னு யோசிக்கலாமே தவிர ஆசைப்படலாம் சார். ஆனால் அந்த இடத்துல அடையணும்னு நினைக்கவே இல்லைங்கிறேன். அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நான் அவர் கூட இடையில பேசின ஒரு படம் நாங்கள் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அவர் கூட ஆஃபீஸில் போய் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவர் கூட நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவோம். அவர் கூட ஒர்க் பண்ணணுங்கிறது. அப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் இப்போ படம் எடுக்க மாட்டார், பாக்கியராஜ் சார். ஆமாம் சார். என்ன சார் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மியூசிக்கை அணுகிற விதம் இருக்குல்ல சார். ஒரு நீங்கள் படம் எல்லாரும் சார் அவரை ஸ்க்ரீன் பிளேயில் எல்லாம் சூப்பர்ன்றாங்க, எல்லாமே ஓகே சார். ஆனால் என்னைக்காவது அவரோட படங்களில் இருக்கிற மியூசிக்கை தனியாக யாரும் பேசிக்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ டிஆருங்கிறவர் இசை எல்லாமே இருக்குது, அதை பற்றி ஏன் பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற மியூசிக்கை பற்றி யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் அவர் மிகப்பெரிய சார், பெரிய மியூசிஷியன் சார். அவர் டி ராஜேந்திரன். நீங்கள் மேடையாக பார்க்கக்கூடாது சார். ஒரு கேமராக்கு முன்னால் மட்டும் தான் நடிப்பீங்க அப்படின்னா,
நீங்கள் ஒரு நடிகன் சார். இப்போ வந்து அங்கே சிரிச்சிட்டீங்க, இங்கே வந்து கோவமா அப்படி இருக்கிறீங்க. சார்லி சாப்ளின் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. அது ஒரு கலைஞன். இசை கலைஞன்கிறவன் அப்படி கிடையாது சார். இப்போ என்னால் ஒரு மியூசிக் இங்கே கொடுக்கணும்னா, அதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது வாயினாலே இருக்குது. இப்போ பார்த்து 4 பேர் சிரிப்பான். என்னை அவமானப்படுத்துவான். இது ட்ரோல் மெட்டீரியல். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்னுடைய திறமை. உனக்கு பிடிச்சா ரசி, பிடிக்கலைன்னா போயிட்டே இரு. இது என்னோட சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன்னு ஒன்று பண்ணுறாருல. அவரோட சந்தோஷத்துக்காக அவர் ஒரு மியூசிக் பண்ணுறாருல சார். அது வந்து ஒரு படைப்பின் உச்சம் சார். அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே தெரியும் சார். எல்லாமே பண்ணுறாரு. அவருக்கு மியூசிக் நாலேஜ் நிறைய இருக்குது சார். எனக்கு நான் சார் அவரோட பாடல்கள்லாம் ரொம்ப ரசிப்பேன் சார். சார் சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சது இல்லை, தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், பேசினது கிடையாது. வாய்ப்பு வந்துச்சு இடையில ஏதோ ஒரு தடவை மீட் பண்ணணுங்கிறத. பட் கமல் சார் இப்போ ரீசெண்டாக தான் மீட் பண்ணேன். பார்க்கிங் படத்தோடைய பாராட்டுதலுக்காக அவர் கூப்பிட்டுருந்தார். அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். வாழ்க்கையின் ஒரு 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 உச்சம் நமக்கு கிடைச்சிச்சு சார். நாம்லாம் அவர் வந்து பார்ப்போம்னே தெரியாது. இந்த உலகத்தில் இந்த இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்க எல்லாருமே நீங்கள் ஒரு மேடையெல்லாம் பாக்கியராஜ் சார் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தார். ஆடியோ லான்ச் எதுவும் இல்லை. அவர் நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான். அந்த நல்லா இருக்கீங்களாங்கிறதுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் எனக்கு ஆயிருக்கும்னு அவருக்கு தெரியாது. கரெக்ட். சிலவங்களை ரசிச்சுட்டு விட்டுறணும் சார். ரசிக்கணும். தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு நம்ம வந்து, ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிற. இப்போ டிஆர் வந்து பிடிக்கும்னா அவர் போய் மீட் பண்ணணும்னு நான் நினச்சதே கிடையாது. ஆனால் என்னன்னா இவங்க எல்லாருக்கும் மைண்ட்லேயும் நம்ம போய் ஏறிடணுன்றது சார். அது நான் ஒரு காமெடியாகவே சொல்லுவேன். என்னுடைய ஆம்பிஷனே என்னென்னா சாம் சிஎஸ் சென்னை அப்படின்னு போட்டால் ஒரு லெட்டர் வந்துடணும் சார். அவ்வளோதான். அதாவது முன்னால் அட்ரஸ்க்கு போராடிக்கிட்டு இருந்தோம். போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் போய் சொன்னோம்னா அட்ரஸ் கொடுப்பாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அட்ரஸுங்கிறது என்னென்னா பேர் தான் சார் அட்ரஸ். சாம் சிஎஸ்னு ஒருத்தனை ஒரு லெட்டர் வந்தால் யாருங்க ஏதோ சாம் ஏங்க அவர் தாங்க அந்த மியூசிக் டைரக்டர் தெரியாதா அப்படின்னு அவர் எங்கே இருப்பார் இப்படின்னு கேட்டு நம்மகிட்ட வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல சார். அவ்வளோதான் சார். அப்புறம் என்னென்னா நான் ரசித்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஆட்கள் சார். டைரக்டர்ஸாக நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க. புது டைரக்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க சார். புஷ்கர் காய்கறி இருக்காங்களா சார். அவங்கள மாதிரியான ஒரு ஒரு ஜென்யூன் டேலண்டான ஒரு ஹை டேலண்டட் ஆட்கள் கூட நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணலாம் சார். இன்னொரு சந்தோஷம் என்னென்னா சார், இப்போ அருண் மாதேஷோ இல்லை வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஆட்களோ அவங்களுடைய பிகினிங் ஸ்டேஜ் நான் சொல்ல இப்போ கைதிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு கமர்ஷியல் ஸ்டேஜோட இருக்காது. அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம அவருக்கு கூட சப்போர்ட் பண்ணி இருந்தோங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலைஞன் இப்போ எப்படின்னா சார், இப்போ லோகேஷ் நான் எப்படி பார்க்குறேன்னா, லோகேஷோடைய உலகங்கிறது ஒன்று இருக்குது சார். அந்த உலகத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் வந்து அவர் ஆல்ரெடி இருக்கிறார் கமர்ஷியலில். ஆனால் கைதி வந்து கமர்ஷியல் மியூசிக்கே கிடையாது சார். கைதி வந்து ரொம்ப கண்டெம்பரரியான மியூசிக்கு. ஆனால் அது அந்த படத்தை கமர்ஷியல் லெவலுக்கு கொண்டு போச்சு. அருண் மாதேஸ்வர் ஏன் அருண் மாதேஸ்வர் சொல்லுன்னா சார், அவருடைய மேக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சானிக் ஆகிதம் அதனால தான் சார். அது பிடிக்க ஆடியன்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் சில டைரக்டர்ஸ் இருப்பாங்க சார். இப்போ கே.எஸ். ரவிக்குமார் சார் மாதிரி டைரக்டர்ஸ் வந்து குடும்ப படம் எடுக்கிறவங்க. குடும்பம்னா நான் சொல்கிறது குடும்பம் கிடையாது, ஒரு ஃபேமிலியாக வந்து படம் எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனால் அருண் மாதேஸ்வரோட மேக்கிங் ஸ்டைல் அது கிடையாது. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஆனால் அவங்களை திருப்திப்படுத்துறாருன்னு கேட்டால் படுத்துறாரு. சூப்பர். ஹச் வினோத் சாரோட படம் பண்ணுறேன். ஹச் வினோத் எனக்கு மிகப்பெரிய ஒரு இது. இப்போ ஹச் வினோத்தோட அவரோட அடுத்த படம் நான் பண்ணுறேன். தனுஷ் படம் நான் பண்ணுறேன். இப்போ எனக்கு அதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அதே விக்ரம் ஏதாவது என்ன தோணுச்சோ அதுதான் இந்த படம் வரும்போது எனக்கு தோணுச்சு. ஓகே, தனுஷ் நடிக்கிறாரு, அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அப்படி ஒன்று இருக்குது. மித்ரன் சார், மித்ரன் PS மித்ரன் சர்தார் 2 பண்ணுறேன். சர்தார் 2 பண்ணிட்டு இருக்கேன் சார். அவர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்தார் கதை சார். அவர் டைரக்டரே ஆகலை, அப்போ அந்த படமும் கூட வரல. மாலில் வச்சு எனக்கு கதை சொல்கிறார் சார். அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தானே சர்தார் ஒன்று கதையை சொல்கிறார், நம்ம தான் பண்ணணும். அப்புறம் அவரும் யுவன் சாரும் சேர்ந்து படம் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரேப்போ செட் ஆயிடுச்சு சார். ஏன் நீங்கள் அவர்கிட்ட போனீங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களோட காம்பினேஷன் நல்லா இருந்திருக்கு, நம்மளும் ரசிக்கிறோம். ஸோ இப்போ அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து பண்ணியிருக்காரு. நம்ம சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம் சார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். சர்தார் 2 வந்து நான் அதை பெருமையாக சொல்லலாம் சார். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு சார். கன்ஃபார்மான ஒரு ஹிட் படம். இதே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நமக்கு எல்லா படமும் பார்க்கணும் சார். எல்லா படமும் ஒரே மாதிரி தோணுதானா? இல்லை. இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல பொருள் செலவில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ தனுஷ் படமாக இருக்கட்டும், அதாவது ஹச் வினோத்தோட படமாக இருக்கட்டும், இவரோட படங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட நம்ம இன்னும் இன்ஃபர்மேஷனாக கூடுதல் இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார். புது ஆட்கள் சொல்கிறதோட பழசை நான் ஏன் சொல்கிறேன், ஏன் பாக்யராஜ் சார் சொல்கிறேன்னா சார், பாக்யராஜ் சாரோட ஐடியாலஜி, ஒரு படத்தை அணுகிற விதம், கூடுதல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயே அவர் டீல் பண்ணுவார் சார். ஏன் பண்ணுவார்னு பார்த்தா, அந்த யதார்த்தத்தை அவர் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அவர் மியூசிக் பண்ணுவார், நான் அவரோட படங்கள்லாம் எடுத்து பார்க்குறேன். எல்லாம் எடுத்து பார்த்தா அவர் எங்கே எமோஷ்னலாக அவர் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறார் ஆடியன்ஸ், அங்கே மட்டும் தான் மியூசிக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். நீங்கள் பணியாற்றிய ஒரு முக்கியமான படம் ராக்கெட்ரி. ஒரு நடிகர் வந்து எப்பயுமே டைரக்டர் ஆனால் சார், அவங்களுடைய ப்ராப்ளமாக என்னவாக இருக்கும்னா, அவங்க ஒரு பொதுவாகவே இசையமைப்பாளர் மேலே வந்து பல பாடல்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க டியூன் போட்டு அவங்களே பாடிக்கிறாங்க. நீங்கள் பல பாடல்களில் நீங்களே பாடியிருக்கீங்க. இன்றைக்கு பல இசையமைப்பாளர் நடிக்க வந்திருக்காங்க.
சாம் எப்போ நடிக்க ஏற்பாடு? ஒருத்தர்லாம் கதை சொன்னார் வந்து. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.